ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹீரோவோட பவர் என்ன அப்படிங்கிறது பாதி பேருக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலையே படாதீங்க, போக போக இருக்கிற எபிசோட பார்க்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ அவனோட தனி வழியில செலக்ட் பண்ணி வரவும் அந்த இடத்துல ஒரு ஃபோன் இருக்கு. உங்களுக்கான ஃபோன் தான், அதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க 1000 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னது அவ்வளவுதானா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படின்னா அட்லீஸ்ட் 10 பேர்கிட்ட இருந்தாச்சும் 100 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். சோ கண்டிப்பா யாராச்சும் என்னைய அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. நான் இங்க நின்னுட்டே இருந்த ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கிறத மரத்து மேல இருந்து ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருந்து வெளியே வந்த அந்த 4 பேரையுமே ஒவ்வொருத்தங்களும் சுத்தி வளைக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்றது, என்னோட பவர் என்னங்கிறத இவங்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட கையை அப்படி தூக்கவுமே ஹே வெயிட் பண்ணு, நான் ஒன்னும் அவனை அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரண்டர் ஆகிறான். எங்க டீம்ல ஒன்னு ஜாயின் பண்ணிக்கிட்ட சொல்லி தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அங்க என்னடானா யூரிய 4 பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அவ ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. இப்போ புதுசா வந்த ஆளு நம்ம ஹீரோவோ ஹீரோயினியோ ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிக்கிறான். டேய் நீ கிரீன் சேர்ந்த ஆளு தானே, ஒழுங்கா வழி விட்டு, நாங்க 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் டிராகன் பவர் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏண்டா அட்லீஸ்ட் டீம் போஸையாச்சும் ஒழுங்கா கொடுங்களேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பஸ் நம்ம டீமுக்கு புதுசா 2 பொண்ணுங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சந்தோஷப்படவும், டேய் கொஞ்சம் நல்லா பாடுறா, அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். என்னது பையனா? டே உண்மையிலே அவன் பையனான்னு கேட்கவும், ஆமா எனக்கு பொண்ணுங்கன்னா நல்லாவே தெரியும், அவனோட ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருக்கு, ஆனாலுமே அவன் ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்கிற ஒருத்தர் சொல்லுதான். இப்போ திரும்பவும் இவனுங்க டீம் போஸ்ட் கொடுக்குறாங்கிற பேர்ல காமெடி பண்றானுங்க. மரியாதையா அவங்க 2 பேரையும் எங்க டீமுக்கு அனுப்பி வச்சிரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குச்சியை ஆரோவா மாத்திர பவர் தான் அந்த புதுசா வந்தவன் கிட்ட இருக்கு. நான் அந்த 4 பேரையும் சமாளிச்சுக்கிட்டு அந்த கேப்ப பயன்படுத்தி நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா வந்தவன் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான். இந்த ஆரோல ஒண்ணுமே இல்ல, ஏன்னா எங்க டீம் ஆள் கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க காட்டவும், ஹே அக்கிரா பாத்தியா அவங்க கிட்டயும் ஹேண்ட் கேனன் இருக்கு, அதுவும் ஒன்னே மாதிரியான ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவோ, ஆமா எங்க கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்கு, மரியாதையா சரண்டர் ஆயிருங்க. என்னது அந்த பையன் கிட்டயும் ஹேண்ட் கேனன் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட எதிரி எல்லாமே அவங்க கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்குன்னு நம்பிட்டதுனால இப்ப நம்ம ஹீரோவால அந்த ஹேண்ட் கேனன் யூஸ் பண்ண முடியுது. அவங்க ஷூட் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறாங்க. டேய் அவங்கள ஷூட் பண்றா அப்படின்னு சொல்லவோ, இந்த சான்ஸை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பதிலுக்கு ஷூட் பண்றான். 2 பவருமே மோதி ஒரு பெரிய பிளாஸ்டே அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அவங்க கண்டிப்பா ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்க, வாங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் லீடர் சொல்லவோ, வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விட்டட ஃபேட்லியே உச்சா போயிருவேன் அப்படின்னு சொல்லவும், அவன் வரலன்னா நாங்களும் வரல அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. பாஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். அதே நேரத்துல அந்த பாஸ் கிட்ட ரெண்டு என்னடான்னா நிறைய பேரை கொண்டு அவங்களோட தலையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோவா அவன் கூட இருந்தவங்களும் தப்பிச்சிட்டாங்க. என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புதுசா வந்தவன் சொல்லவும், ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா முன்ன பின்ன தெரியாத எங்களுக்காக உன்னோட உயிரை பணிய வச்சு காப்பாத்திருக்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட பவரை யூஸ் பண்ணி எங்களை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது நீ கொஞ்சம் நல்லா வந்தான்னு சொல்லி. என்னோட பேர் அகிரா, அப்புறம் இதுதான் யோரி அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். ஆமா இந்த ரெட் டீம் கிரீன் டீம்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா, அது என்ன கதை அப்படின்னு சொல்லி யோரி கேக்குறா. இது எல்லாமே இந்த கேமோட கலந்தது தான், அந்த ரெட் டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவும் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா நீங்க கிரீன் டீம் சேர்ந்தவங்க, உன்னோட டீம்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேச வந்தேன், நீ ஃபர்ஸ்டே சொன்ன, உன்னோட லீடரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அவனை இப்போ கூட்டிட்டு போறான். ஹே காசுயா என்ன புது ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மினி வில்லேஜே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது சின்ன குழந்தைய கூட இவனுங்க கடத்திட்டு வந்திருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி யோரி ஆச்சரியப்படவும், அந்த குழந்தையோட கையில பாரு எந்த ஒரு காப்ஸுமே மாட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த குழந்தையோட அம்மா 3 மாசமா இருக்கும்போது இந்த ஆர்கனைசேஷன் அவங்களை இந்த இடத்துல வந்து அடைச்சு வச்சிட்டாங்க. இந்த குழந்தை இந்த இடத்துல தான் நேச்சுரலா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி காசியா சொல்றான். சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி காசியா அவங்களை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே வரான். இதுதான் எங்களோட மீட்டிங் ஹால், பாஸ் உள்ளதா இருப்பாரு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். அப்படின்னா நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. 2 பேருமே அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு சீக்கிரம் திரும்ப பாப்போன்னு தெரிஞ்சிருந்தா நான் பிரியும் போது அவ்வளவு சென்டிமெண்டலா பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா. ஆனா எப்படி இருந்தாலும் வெளியே வந்தோடனே நான் உன்னை கண்டிப்பா தேடி வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடம் நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும், இந்த இடம் நமக்கு சேஃப் மட்டும் இல்ல, இதுல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மினி வில்லேஜே அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது போக எதிரி டீம் கிட்ட இருந்து அதை பாதுகாக்கவும் செய்யறாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணணும்னா கண்டிப்பா இந்த டீமோட லீடருக்கும் அது போக அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஏ ரேங்க் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காசியா வந்து கிரீன் டீமோட லீடர் பாக்குறதுக்காக இப்ப அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறான். காசியாவை நீங்க காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ, ஆக்சுவலி அவன் தான் எங்களை காப்பாத்தினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட ஹேண்ட் கேனன் இருக்குன்னு கேள்விப்பட்ட, நீ எங்க டீமுக்கு கிடைச்சது உண்மையிலேயே பெரிய லக்கு தான், நீ தான் எங்க டீம்லயே பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவங்க
எல்லாருக்கும் ஏ ரேங்க் பவர் இருக்கும் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆமா உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி காசியா ஹீரோயின் கிட்ட கேட்கவும், என்னோட பிசிக்கல் எபிலிட்டிஸை என்னால 5 மடங்கு அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவுமே அவங்க 2 பேருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏங்கப்பா இவ்வளவு பெரிய சூப்பர் பவரா, இன்னைக்கு நமக்கு லக்கு தான் போ, ஒரே நேரத்துல ஹேண்ட் கேனனும் கிடைச்சிருக்கு, சூப்பரான ஒரு பவர் இருக்கிற பொண்ணு நமக்கு கிடைச்சிருக்கா, இவங்க நம்ம சைடு இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அந்த ரெட் டீம் இதுக்கப்புறம் நம்ம போலந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி நாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி லீடர் போயிட்டு இப்ப சீட்ல உட்கார்றான். இந்த தேர்ட் ரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா உங்க கையில ஒரு போன் கொடுத்திருப்பாங்க, உங்ககிட்ட 100 பாயிண்ட்ஸும் அவங்க ஃபர்ஸ்டே கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட காசு மாதிரி தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஈவன் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்கனைசேஷன்ல கூட இந்த பாயிண்ட்ஸை வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவோ, அடிப்பட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் மருந்து தேவைப்பட்டா கூட ஆர்கனைசேஷன்ல நம்ம இந்த பாயிண்ட்ஸை வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி காசியா சொல்றான். அவங்க நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை முடிச்சீங்க அப்படின்னா அது வழியா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஆரம்பத்துல அவங்க கொடுக்குற டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் 10 டீம் 11 பேர் கொண்ட டீமா உருவாகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குரூப் மட்டும் அவங்களோட டீம்ல நிறைய ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. டாஸ்க்ல தேவையே இல்லாத ஆளுங்களெல்லாம் அவங்க கடத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஆளுங்களை மிரட்டி அவங்க டீம்ல சேர்க்க வச்சாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த 4 பேர் கூட அந்த ரெட் டீமை சேர்ந்தவங்க தான். இந்த இடம் என்ஜாய் பண்ற மாதிரியான இடம் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் லெவல் இதோட மோசமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ, அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கே போக ஆசைப்படல அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கரெக்டா சொன்னேன், வீக்கா இருக்கிற எல்லாருக்குமே இந்த கிரீன் டீம்ல இடம் இருக்கு, இங்க நாங்க எல்லாரையுமே சேஃபா பாத்துக்கிடுவோம். அந்த ரெட் டீம்ல இருக்கிறவங்க வீக்கானவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சு மிரட்டி அவங்களுக்கு அடிமை மாதிரி நடத்தி இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கிங்டம் உருவாக்கி அவன் ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றாரு. போன தடவையே நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்க யாரையும் மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா ஒரு ஹேண்ட் கேனன் வச்சிருக்கிற ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவனுக்கு பீரை கூட அப்படின்னு சொல்லவோ, ரென்னா அதை கொடுக்குறா. நல்ல வேலை பாஸுக்கு நம்ம மேல கோவம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பீரை வாங்கலான்னு வரும்போது அந்த பாட்டிலோட சேர்த்து அவன் மூஞ்சில வச்சு ஒரு அடி அடிக்கிறான். நான் என்ன சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டவோ, ஹே நம்பர் 1 உன்கிட்ட எத்தனை மட்டும் சொல்லியிருக்க தேவையில்லாம ஆளுங்களை அடிக்காதன்னு சொல்லி, அவனோட ஒரு டிராப் ரத்தம் மட்டும் என் ஷர்ட்ல பட்டு அழுக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவனை கொண்டிருந்திருப்பேன். டேய் பாத்துட்டு நிக்காம அவனை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லவும், அவனுங்களும் அவனை தூக்கிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. அக்கீரா இவன் தான் புதுசா வந்திருக்கிற பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃபேஸத்துக்கு அந்த ஆள் கிட்ட கொடுக்குறான். நம்ம ஆளுங்க 4 பேர்கிட்ட இருந்து அவங்க அசால்ட்டா தப்பிச்சு போயிருக்காங்க, இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட ஆள் சொல்றான். வீக்கான ஆளுங்களை அவங்க டார்ச்சர் பண்ணி அடிமை மாதிரி நடத்துவாங்கன்னு சொல்லவுமே அவளோட சிஸ்டர் தான் யோரிக்கு ஞாபகம் வருது. ரெட் டீம்ல இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க, கிரீன் டீம்ல இருக்கிறவங்க வீக்கானவங்களை காப்பாத்துறவங்க, ஆனா இந்த 2 டீம்லயுமே சேராம இருக்கிறவங்கள நாங்க ப்ளோன்னு சொல்லுவோம். அவங்க 2 டீமுக்குமே நியூட்ரல் தான், அவங்க 2 டீமுக்குமே எதிரியோ கிடையாது ஃப்ரெண்டோ கிடையாது. எங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட நாங்க ரெட் டீமை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க, எங்க டீம்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும், நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன், வீக்கானவங்களை காப்பாத்துறதுக்கு நான் உங்க டீம்ல இருந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. உன்னோட முடிவை ஆக்கிறா, நீ இப்பதான் ரெட் டீமோட ஆளுங்களை அடிச்சுட்டு வந்திருக்க, கண்டிப்பா உன்னால ரெட் டீம்ல ஜாயின் பண்ண முடியாது, நீ ப்ளூ டீமுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன், சோ உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவோ, என்னோட முடிவை நான் தான் எடுக்கணும், அது போக இந்த டீம்ல நான் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு கரெக்டான ரீசன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை போய் அட்டாக் பண்ற மாதிரி நிக்கிறான். கரெக்ட் தான், நீ என்ன ஒரு கைதியா கூட்டிட்டு போனேன்னா உன்னை 2 டீம்லயுமே ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஆனா எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, ஏன்னா அவனோட ஹேண்ட் கேனன் பவர் இன்னும் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னோட பவர் இந்நேரத்துக்கு ஆக்டிவேட் இருக்கணும், ஒருவேளை இவன் தான் என்னோட பவரை கேன்சல் பண்றானா, இல்லனா என்கிட்ட ஹேண்ட் கேனன் பவர் இருக்குன்னு இவன் இன்னும் நம்பலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யூரியா பாக்குறான். யூரியா நம்ம ஹீரோ பார்க்கவுமே டக்குனா அவனோட பவர் ஆக்டிவேட் ஆயிருது. ஓ அப்படின்னா உண்மையிலேயே உன்னோட பவர் ஹேண்ட் கேனன் தானா, நீ என்ன ஷூட் பண்ணு, உனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த லீடர் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டும் போது அந்த லீடர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹேண்ட் கேனன் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பல. சோ அவன் நம்பாததுனால தான் நம்ம ஹீரோவோட பவர் ஆக்டிவேட் ஆகல. ஆனா யூரிக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹேண்ட் கேனன் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். சோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்துட்டு யூரிய பார்த்த உடனே அந்த பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம ஹீரோவோட பவர். பட் அந்த மத்தவங்க யாரு அப்படிங்கறத நம்ம ஹீரோ தான் செலக்ட் பண்ணணும். நம்ம ஹீரோ எந்த பர்சனை செலக்ட் பண்றானோ அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்களோ அந்த பவர் தான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கோ. இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.